நான் என்ன பார்க்கணும்? 48வது கேள்வி சார். எக்ஸாம் வந்து முழுக்களும் பாஸ் பேப்பர் கேள்வி. மற்றது ஏற்கனவே நான் பாஸ் பேப்பர் கிளாஸுக்கு வந்த ஆக்கள் சிம்பிளா செய்யலாம் நினைக்கிறேன். பாஸ் பேப்பர் கிளாஸ் நேற்றைக்கு வந்த ஆக்கள் சிம்பிளா செய்யலாம். இதுல 40. 48வது கேள்வி பார்க்கணும். சரி, ஓகே, கேள்வி போவோம். எல்கேஎஸ் 10 பார்த்தோன்னு இருக்கிறான். பவிசா பிஎல்சி ஆனது பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்கின்ற கம்பெனி ஆகும். 31/3/2026 முடிந்த வேடத்துக்கான நிதிக்கூட்டுகளானது 16/6/2026 இயக்குநராக விநியோகிப்பதற்காக அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. பின்வரும் நிகழ்வானது 31/3/2026 இருந்து 16/6/2026 வரைய காலப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன. வேண்டப்படுவது எல்கேஎஸ் 10 கமைய 31/3/2026 முடிவேந்த வேடத்துக்கான கம்பெனி சீராகம் செய்ய முடியாத நிகழ்வாக கருதக்கூடியவை. சீராகம் செய்ய முடியாத நிகழ்வாக கருதக்கூடியது. இந்நிகழ்வுகள் சீராகம் செய்யப்படுமாயின் உரிமையாண்மையில் ஏற்படும் தாக்கஞ்சா. இந்நிகழ்வுகள் சீராகம் செய்யப்படுமாயின் மொத்த சொத்துக்கள் மொத்த பொறுப்புகள் தேவைப்படும் தேறிய தாக்கு. நீங்க மூன்றும் கேட்டபடியால மொத்த சொத்துக்கள் சம உரிமையாண்மை சம பொறுப்பு. மொத்த சொத்துக்கள் 2/3 சம உரிமையாண்மை சம பொறுப்பு. எல்லா சமயம் தொகுத்து போகணும். சியாசியும் தொகுத்து போகணும். நான் போடு நினைக்கிறேன் பங்கைய. பவிசா பிஎல்சி ஆனது பொருட்களை ஓகே. முதலாவது 31/3/2026 4 மில்லியன் கொண்டு செல்லும் பெருமையை கொண்ட தளபாடங்கள் 16/4/2026 இடம்பெற்ற வெள்ளப்பெரு காரணமாக உச்சா அழிவடைந்தது. வெள்ளப்பெரு காரணமாக உச்சா அழிவடை அழிவடைந்தால் அது என்ன செய்யப்படாது? சீராகப்படாது. சீராகப்படாது. வாடிக்கையாளர் ஒருவர் நிறுவனத்துக்கு எதிராக மேற்கொண்ட வழக்கொண்டு தொடர்பு 31/3/2026 சட்டத்துறையின் ஆலோசனையின்படி 1,00,000 ரூபாய்க்கு ஏற்பாடு ஒன்று செய்துள்ளார். 26/4/2026 1,00,000 ரூபாய்க்கு ஏற்பாடு ஒன்று செய்துள்ளார். 26/4/2026 நட்ட வீடாக 150 கம்பெனி கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஏற்கனவே 1,00,000 ரூபாய் ஏற்பாடு செய்திருக்கிறான். இப்ப நீதிமன்றம் கேஸ் சொல்றது 150. மேலேமா 50,000 பொறுப்பு கூடும். பி பொறுப்பு கூடும் 50. உரிமையாண்மை குறை. முப்பத்தொன்னு 2026 உள்ளவா 9,00,000 ரூபாய் வியாபார பெறுமதியாக ஒருவர் 10/5/2026 நீதிமன்றத்தினால் வகையற்றவராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அறவிட முடியாத கடன் 1,000 சொத்து குறை
இணையாண்மை குறை சீராக பன்னிகான் ஏற்கனவே இந்த கடம்பட்ட ஒருவர் அங்கீகாரம் வழங்கப்படும் தினத்துக்குள்ள வகையேற்றமானால் சீராகப்படும் 8 மில்லியன் பங்குகளை பொது வழங்க செய்யப்படாது பொது பங்கு வழங்க சீராகப்படாது சீராகப்படாது 31/3/26 நடைபெற்ற விற்பனை தொடர்பாக விற்பனை உத்தரவாதத்துக்கு 2,40,000 உத்தரவு ஏற்பாடாக இத்தினத்தில் மேற்கொள்ளப்பட்டது விற்பனை தொடர்பாக வாடிக்கையாளர் விற்பனை உத்தரவாதத்துக்கு 300 செலவுகளை 10/26 மேற்கொள்ளப்பட வேண்டும் இந்த ஆண்டு தொடர்பாக மேற்கொள்ள இன்னும் எவ்வளவு செய்யும் 60 செய்யும் ஆகவே சீராப்படம் 60 பிரிமியாக குறை 60 கூறு ஏஎம் டிஎம் சீராகப்படாது பிசிஇ சீராகப்படாது என்ன விடை சொத்துல 900,000 குறையும் சொத்துல 900 குறையும் 1,00,000 குறையும் உரிமையான் மேல 1010,000 குறையும் 10,000 குறையும் பொறுப்புல 110,000 அதிகரிக்கும் அதிகரிக்கும் 110,000 கோடி திருப்பி சொல்ல வேண்டாம் சொல்லுங்க ஓகேனா சரி விளங்கிட்டா ஆம் சார் போர் தெரியுதா ஆம் சார் இந்த வர பேப்பர்ல மாதிரி எக்ஸாம் போய் செய்யுங்க சொல்லிட்டேன் நாளையும் போய் செய்யுங்க வியாழக்கிழமை லாவஞ்ச எக்ஸாம் என்ன டைம் செய்ய போறீங்க ஸ்கூல்ல ஒரு எக்ஸாம் இல்லை தானே அவர் செய்றீங்களா ஆம் சார் அதே டைம் செய்றீங்களா எல்லாரும் ஓகேதானே 10 மணிக்கு பேப்பர் போட்டு விடுறேன் ரெண்டு இடத்துல நீங்க 10:30க்கு தொடங்கினா 2:30 முதல் செய்து போடும் 2:30 முதல் சரியா பீரியட் பண்ணி 2:30 முதல் போடுங்க நான் அண்டைய மாதிரி கணிக்க அனுப்பிடுவோம் கணிக்கா ஓகே சார் கனிய காலம் வரும் ஓகே சார் எக்ஸாம் டைம் அதே டைம் தான் 10:30 போடுங்க நான் 10 மணி பேப்பர் போடுறேன் பேப்பரை யாருக்குமே பயிர வேணாம் எக்ஸாமை நீங்க 2:30 1:30 மணி தான் வந்திருக்கேன் மனச்சாட்சியம் படி டைம் முடிஞ்சு 10:30 தொடங்கி 1:40க்கு முடிக்கணும் எனக்கு பிடிஎஃப் பண்றது அந்த டைம் சரியே சரி தலைமுருங்க இலங்கை கணக்கெட்டு நியமம் 37 இல்ல நோட்ஸ் எல்லாம் எழுதிருப்பீங்க நினைக்கிறேன் எழுதிட்டீங்களா நோட்ஸ் வந்து ஆம் சார் வந்தது எழுதிட்டேன் இன்றைய வந்து அந்த கன்செப்ட் ஃப்ரேம்வொர்க் எல்லாம் எழுதிருப்பீங்க எல்லாம் படிப்பிச்ச கேள்வி ஏற்பாடு கமா நிகழத்தக்க பொறுப்புகள் நிகழத்தக்க சொத்துக்கள் ஏற்பாடு என்னென்றால்
நிச்சயமற்ற காலப்பகுதி அல்ல நிச்சயமற்ற தொகையுடன் கூடிய பொறுப்பு ஏற்பாடா? நிச்சயமற்ற காலப்பகுதி நிச்சயமற்ற தொகையுடன் கூடிய பொறுப்பு ஏற்பாடா? நிச்சயமற்ற காலப்பகுதி நிச்சயமற்ற தொகையுடன் கூடிய பொறுப்பு ஏற்பாடா? நிச்சயமற்ற காலப்பகுதி அல்லது நிச்சயமற்ற தொகையுடன் கூடிய பொறுப்பு ஏற்பாடா? நிச்சயமற்ற காலப்பகுதி அல்லது நிச்சயமற்ற தொகையுடன் கூடிய பொறுப்பு ஏற்பாடா? உதாரணம் ஊழியர் நட்டீட்டுக்கான ஏற்பாடு. ஊழியர் நட்டீட்டுக்கான ஏற்பாடு. விற்பனை உத்தரவாதத்துக்கான ஏற்பாடு. சொல்லுமா? ஓகே சார். 49வது கேள்வி. ஏற்பாடு என்றால் என்ன? ஏற்பாடுகளுக்கு உதாரணம் தருக. ஆன்சர் எழுதுங்கோ. நிச்சயமற்ற காலம், நிச்சயமற்ற தொகையுடன் கூடிய பொறுப்பு, நிச்சயமற்ற காலம், நிச்சயமற்ற தொகையுடன் கூடிய பொறுப்பு ஏற்பாடு ஆகும். அதுக்கு கீழே காலம் நிச்சயமற்றது, தொகை நிச்சயமற்றது, கடப்பாடு நிச்சயமற்றது, கடப்பாடு நிச்சயமானது. அந்த ஏற்பாட்டுக்கு உதாரணம் எழுதுங்க. ஊழியர் இழப்பீட்டு தொகைக்கான ஏற்பாடு, விற்பனை உத்தரவாத ஏற்பாடு. அடுத்தது 50வது கேள்வி. ஏற்பாடு ஒன்று கொண்டிருக்க வேண்டிய பிரதான 3 நிபந்தனைகள் யாவை? ஏற்பாடு ஒன்று கொண்டிருக்க வேண்டிய பிரதான 3 நிபந்தனைகள் யாவை? அதுக்கு ஆன்சர் கடந்த கால நிகழ்வின் காரணமாக உரிமம் பெற்று கடந்த கால நிகழ்வின் காரணமாக உரிமம் ஒன்று நிகழ்கால கடப்பாட்டை கொண்டிருக்கும் போது, கடந்த கால நிகழ்வின் காரணமாக உரிமம் ஒன்று நிகழ்கால கடப்பாட்டை கொண்டிருக்கும் போது. அடுத்த பாயிண்ட்ஸ்ல கடப்பாட்டினை தீர்ப்பதற்காக பொருளாதார வளங்களினை மாற்றுவதற்கான தேவைப்பாடு சாத்தியமானதாக காணப்படும் போது
அடுத்த பாயிண்ட்ஸ் கடப்பாட்டின் பெறுமதி தொடர்பில் நம்பகரமான மதிப்பீடு ஒன்று மேற்கொள்ளக்கூடியதாக இருத்தல். அடுத்தது 51வது கேள்வி. வரையறுக்கப்பட்ட விதுசா பொதுக்கமணியானது பொருட்களை 2 வருட உத்தரவாதத்துடன் விற்பனை செய்கின்றது. 1/4/2025 உள்ளபடி உத்தரவாதத்திற்கான ஏற்பாடு ரூபாய் 400,000 ஆகும். 31/3/2026 முடிவடைந்த வருடத்திற்கான மதிப்பிடப்பட்ட விற்பனை உத்தரவாத செலவு ரூபாய் 840,000 ஆகும். கடந்த வருடத்திற்கான விற்பனை உத்தரவாதத்திற்கு ரூபாய் 450,000 செலுத்தப்பட்டு பொறுப்பு தீர்க்கப்பட்டது. இத்தொகை இவ்வாண்டு காசாக செலுத்திய உத்தரவாத செலவு ரூபாய் 900,000 உள்ளடங்கியுள்ளது. LKAS 37 அமைவாக முதலாவது கேள்வி, இவ்வாண்டுக்கான விற்பனை உத்தரவாத செலவீனமாக வருமான கூற்றில் காட்டப்படும் பெறுமதி. இரண்டாவது கேள்வி, 31/3/2026 உள்ளவாறான நிதிநிலைமை கூற்றில் இனங்காண வேண்டிய உத்தரவாதத்திற்கான ஏற்பாடு. Right. சார் 51வது கேள்வி அந்த கணக்கு சரி. வகைப்படுத்து. ஏற்பாடு நிச்சயமற்ற காலப்பகுதி மற்றும் அல்லது நிச்சயமற்ற துயரக்கூடிய பொறுப்பு ஏற்பாடாகும். விற்பனை உத்தரவாத ஏற்பாடு ஊழிய நாட்டுகளுக்கான ஏற்பாடு. அடுத்த கேள்வி, ஏற்பாடு ஒன்று கொண்டிருக்க வேண்டிய பிரதான 3 நிபந்தனைகள். கனகாலமா கேட்கிற பேப்பர்ல கேட்டு 4 நிமிஷமா கேட்கல. ஒன்று, கடந்த கால நிகழ்வின் காரணமாக உரிமம் ஒன்று, வணிகம் ஒன்று நிகழ்கால கடப்பாடினை கொண்டிருக்கும் போது வரண்டியோட பொருளை விற்கிறோம் என்றால் அந்த வரண்டி காலப்பகுதி வரைக்கும் எங்களுக்கு அந்த காலப்பகுதிக்கு பொறுப்பு ஒன்று, நிகழ்கால கடப்பாடு ஒன்று. கடப்பாடை தீர்ப்பதற்காக பொருளாதார பலங்களை மாற்றுவதற்கான தேவைப்பாடு சாத்தியமானதாக காணப்படுகிறது. கடப்பாடின் பெருமையை தொடர்பில் நம்பகமான மதிப்பீடு ஒன்று மேற்கொள்ளக்கூடியதா இருக்கும். கடப்பாடின் பெருமையை தொடர்பில் நம்பகமான மதிப்பீடு ஒன்று மேற்கொள்ளக்கூடியதா இருக்கு. சரி, வரையறுக்கப்பட்ட விதுசா பொதுக்கமணி இதான கேள்வி. மலர் ஆம் சார். வரையறுக்கப்பட்ட விதுசா பொதுக்கமணியின் பொருட்களை 2 வருட உத்தரவாதத்துடன் விற்பனை செய்கின்றது. 1/4/25 உள்ளபடி உத்தரவாத ஏற்பாடு 4 லட்சமா
31/3/2026 முடிவந்த வேடத்துக்கான மதிப்பிடப்பட்ட விற்பனை உத்தரவாத செலவு 240,000 கடந்த வேடத்துக்கான விற்பனை உத்தரவாதத்துக்கு 450,000 செலுத்தப்பட்டு பொறுப்பு தீர்க்கப்பட்டது. இத்தொகை இவ்வாண்டு காசா செலுத்திய உத்தரவாத செலவு 9,00,000 முடங்கியுள்ளது. LKS 37 அமைய இவ்வாண்டுக்கான விற்பனை உத்தரவாத செலவினம் வருமானத்துறை காட்டப்படும் பெறும் 31/3/2023 நிதிநிலைமை கூட்டில் இனங்காண வேண்டிய உத்தரவாதுக்கான ஏற்பாடு 2 வேட உத்தரவாதம் விற்பனை செய்கின்றது. 2025 உத்தரவாதுக்கு ஏற்பாடு 4 லட்சம் ஆகும். 31/3/2023 முடிந்த வேடத்தை மதிப்பப்பட விற்பனை உத்தரவாத செலவு 240,000 ஆகும். கடந்த வேடத்தில் விற்பனை உத்தரவாதத்துக்கு 450,000 செலுத்தப்பட்டு பொறுப்பு தீர்க்கப்படும். இத்தொகை இவ்வாண்டு காசா செலுத்திய உத்தரவாதத்தில் விளங்கியிருக்கு. 9,00,000 ரூபாய் கொடுத்ததில்ல 9,00,000 ரூபாய் கொடுத்ததில்ல 450,000 போன ஆண்டு கொடுத்த இந்த ஆண்டுக்கு 450. இந்த ஆண்டுக்கு மதிப்பிடப்பட்ட உத்தரவாத செலவு 240,000 240,000 போன ஆண்டு உத்தரவாத ஏற்பாடு 4 லட்சம் வச்சுக்கொண்டு 450 கொடுக்கப்பட்டால் உத்தரவாத பற்றாக்குறை 50,000 240 50 சேர்த்தால் 890,000 8,90,000 8,90,000 8,90,000 செலுத்த வேண்டிய பார்த்தோம் என்றால் 9,450 என்றால் இந்த ஆண்டு 240 என்றால் எவ்வளவு என்ன கொடுக்கும் 3,90,000 கொடுக்கும். விற்பனை உத்தரவாத ஏற்பாடு 390,000.
இப்ப ஆரம்பத்துல 4 லட்சம் ரூபாய் எப்பாறு இருக்குது இந்த கம்பெனில வேறமா நாளைக்கு முடிவேந்து வேறு மதிப்பிட விற்பனை உத்தரவாதம் 240,000 450,000 செலுத்தப்பட்டு பொறுப்பு தீர்க்கப்படுது. இத்தொகை இவ்வாண்டு காசா செலுத்திய உத்தரவாதத்தில் 9 உள்ளடங்கி இருக்கின்றார். 9 லட்சம் ரூபாயிலிருந்து 450 போனாண்டு கொடுத்த கழிச்சால் இந்த ஆண்டு கொடுத்த 450 இந்த ஆண்டு மதிப்பிடுகிற 800 மதிப்பிடுறது 840 அப்படின்னா முன்னே சொல்ற கொடுக்குவோம். சரி, அடுத்த நிதிலைமை குறித்து இணங்காண வேண்டிய உத்தரவாதத்துக்கு ஏற்பாடு 340 390. அடுத்தது உத்தரவாதத்தில் இந்த மதிப்பீடு 240 போன ஆண்டு ஏற்பாடு 4 லட்சம் மதிப்பீட்டு போட்டு 450,000 செலுத்திக்கிறோம். 50,000 பெற்றாகுது என்னன்னு சொன்னோம். அடுத்து 52 வாசிங்க. 52வது கேள்வி. நிகழத்தக்க சொத்துக்கள், நிகழத்தக்க பொறுப்புகள் நிதிக்கூற்றுகளில் எவ்வாறு இனங்காணப்படும்? இவை நிதிக்கூற்றுகளை குறிப்பாக இனங்காணல் வேண்டும். அதுக்கு ஆன்சர் எழுதுங்கோ. இவை நிதிக்கூற்றுகளில் குறிப்பாக இனங்காணல் வேண்டும். 2வது பாயிண்ட்ஸ்ல கொடுங்கோ. இவை ஒருபோதும் வருமானமாகவோ செலவீனமாகவோ இனங்காணப்பட மாட்டாது. அடுத்தது 53வது கேள்வி. பின்வரும் நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் நிகழத்தக்க சொத்துக்களா நிகழத்தக்க பொறுப்பா எதுவென வகைப்படுத்துக. பின்வரும் நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் நிகழத்தக்க சொத்துக்களா அல்லது நிகழத்தக்க பொறுப்பா எதுவென வகைப்படுத்துக. ஏ கூற்று. குறித்த ஆண்டில் ஊழியர் வேலை நீக்கம் செய்யப்பட்டமையினால் ஊழியர் நட்டஈடு கோரி வழக்கு தாக்கல் செய்திருந்து தீர்ப்பு இன்னும் முன்வைக்கப்படாமை. ஏ கூற்று. குறித்த ஆண்டில் ஊழியர் வேலை நீக்கம் செய்யப்பட்டமையினால் ஊழியர் நட்டஈடு கோரி வழக்கு தாக்கல் செய்திருந்து தீர்ப்பு இன்னும் முன்வைக்கப்படாமை. ஏ கூற்றுக்கு எழுதுங்கோ நிகழத்தக்க பொறுப்பு. ஏ கூற்று நிகழத்தக்க பொறுப்பு. பி கூற்று. கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்கள் தொடர்பாக உத்தரவாதம் பெறப்பட்டு இருப்பின் அப்பொருட்கள் தொடர்பான குறைபாட்டிற்காக தொடரப்பட்ட வழக்கானது நிலுவையில் காணப்படுதல். கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்கள் தொடர்பாக உத்தரவாதம் பெறப்பட்டு இருப்பின் அப்பொருட்கள் தொடர்பான குறைபாட்டிற்காக தொடரப்பட்ட வழக்கானது நிலுவையில் காணப்படுதல். பி கூற்றுக்கான ஆன்சர் நிகழத்தக்க சொத்து. பி கூற்றுக்கான ஆன்சர் நிகழத்தக்க சொத்து. அடுத்தது சி கூற்று. தொழில் முயற்சியின் வியாபார பெயர், வியாபார குறி என்பவற்றை வேறு தரப்பினர்கள் முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியமை காரணமாக இழப்பீடு கோரி நிறுவனத்தினால் தொடரப்பட்ட வழக்குகள். தொழில் முயற்சியின் வியாபார பெயர், வியாபார குறி என்பவற்றை வேறு தரப்பினர்கள் முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியமை காரணமாக இழப்பீடு கோரி நிறுவனத்தினால் தொடரப்பட்ட வழக்குகள். சீர்குற்றுக்கான ஆன்சர் நிகழத்தக்க சொத்து.